அன்பர்களுக்கு வணக்கம். எங்கே இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? பேங்காக்கில் இருக்கோம். நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க சபாரி வேர்ல்டு. இந்த சபாரிக்கு வந்துங்க ரொம்ப நாளாக தவணைங்க. போன தடவை எல்லாம் ஃபேமிலி கூட்டம்லாம் வந்தும் போதுங்க அப்போவும் தவணை போக முடியல. அதுக்கு முன்னாடி வந்தும் போக முடியல, தவணையாக போச்சு. இந்த தடவை கண்டிப்பாக போகணும்னு என்ற மகன் வேறு போயாகணும். ஒத்த கால் நின்ட்டேன். நானும் வேறு போனது இல்லைங்களா. இங்கே வேறு நம்ம சொந்தக்காரந்துக்காரெலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரா? சிங்கம், புலி, நம்மளாம் என்ன ஃபேமிலி? புலி ஃபேமிலி. யானையெல்லாம் சொல்லக்கூடாது. எங்கள் சொந்தக்காரர் சிங்கம், புலி தான். இந்த மாதிரி சிறுத்தை, இந்த மாதிரி ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்குதுங்களாமா. என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். ஏகப்பட்ட பண்ணான மூமெண்ட்ஸ் வேறு இருக்குது உள்ளுக்குள்ளே. நீங்கள் அதையெல்லாம் பார்க்க போகிறீங்க என்ன ஏதுன்னு. நான் உள்ளுக்குள்ளே போயிட்டுங்க அந்த டிக்கெட் மேட்ரு என்ன ஏதுங்கிறது நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அப்படியே பேசுகிறேங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வாங்க நான் போய் உள்ளுக்குள்ள உங்களுக்கு என்ன ஏதுன்னு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரவிந்தன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேனுங்க பேங்காக்கில் இருக்கிறாருன்னு சொல்லி. அண்ணன் வந்து எனக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக ஒரு டிக்கெட் 950 ரூபாய்ங்க. எனக்கு ரித்திக்கும் போட்டு கொடுத்துட்டாங்க. அதை கொண்டு வந்து நம்ம இங்கே ஸ்க்ரீன்ஷாட் இங்கே வந்து காமிச்சோம் அப்படின்னா அவங்க ஒரு மேப்பு 2 டிக்கெட் இது வந்து மத்தியானம் சாப்பாட்டோடையே ஓட்டாங்க. 950 ரூபாய்ங்கிற ஒரு ஆளுக்கு வந்து மத்தியானம் சாப்பாட்டோடைங்க 2 பேர்த்துக்கு. இங்கே ஒரு ஸ்கேன் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த டைமிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மேப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 2 ஸ்டிக்கர் கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கணுமாம்மா. எங்கே ஒட்டுறது இல்லை, நெஞ்சிலேயே கையிலேயே தாங்க. எங்கே ஒட்டலாம்? நெத்தியிலையா? நெத்தியில் ஒட்டினா பூரா வெயில் அடிக்குது, வேவில் விழுந்துடும். கையில் ஒட்டிக்கிறேன். ரைட். கைதி நம்பர் 454 பார்த்துக்கோ. ஓகேவா? ஒட்டிக்கிட்டோம். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் நேரில் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி வருமாட்டிருக்குது. அது எவ்வளோன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சபடி ஒரு 200-300 ரூபாய்க்கு மேலே ஜாஸ்தி வருமாட்டிருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்லேயே போட்டுங்க. அவங்களோட வெப்சைட்டும் இருக்குது. இந்த சஃபாரி வேர்ல்டுன்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா கூகுளில் வெப்சைட்டும் வரும். ஏதாங்க வெப்சைட் போட்டிருக்கிறது இல்லை, போடல வெப்சைட்டு. சஃபாரி வேர்ல்டு பேங்காக்குன்னு போட்டாலே வரும். இதான் இங்கே இருக்குது வரும். ஃபோன் நம்பரு எல்லாம் இமெயிலில் இருக்குது பாருங்க இதில். அதனால் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டு ஆன்லைனில் முடிஞ்ச வரைக்கும் போட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் செலவு மிச்சமாகுங்கோ. வாங்க உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது எதுக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே வாருங்க, கிளிங்க, பச்சை கலரு, புழு கலரு, மஞ்சள் புழுவு சோடு இருக்குதுங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமா நம்ம ஊரில்? இதான் முன்னாடி வந்த உடனே ஃபஸ்ட் இதை தான் பார்த்துருக்குறோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இது கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. உள்ளே போகிறதுக்கு மேப்பும் கொடுத்துட்டாங்க என்னென்ன இது. அப்படி இது வந்து ஷோவெல்லாம் எத்தனை மணிக்கு என்ன ஷோ நடக்குதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இங்கே வரணும்னா 8 மணிக்கு வந்துருங்க. நாங்கள் இங்கே உள்ளே வரும்போதே மணி வந்து 10:15 இந்த ஷோ முடிஞ்சுது. உரங்குட்டா ஷோ முடிஞ்சுது. அதுக்கப்புறம் யானை ஷோ இருக்குதுங்க 11க்கு. ஸ்பை வார்னு ஒன்று இருக்குது 11:45. டால்பின் இருக்குதுங்க 14:30. கௌபாய் ஸ்டண்ட் வந்து 15:30. மறுபடியும் டால்பின் 13:45. அதுக்கப்புறம் கிளி ஷோ வந்து 16:15. அப்படின்னா நாளைய காலம். ஆமாம், டால்ஃபின் உங்கள் தோட்டத்தில். அதான் இங்கே பார்த்தீங்களா, இந்த வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்களா. அதனால் அப்படியே இந்த இதை போட்டுட்ருக்குறாங்க. மக்காவ் சாஃப்ட் சர்வீஸ்ன்னு போட்டுருக்குறாங்க. மக்காவ் அந்த பறவை. நம்ம பார்த்தோமே கிளி, கலர் கிளி. அதுக்கு பேர் தான் மக்காவா? என்னப்பா பேர் இது மக்காவு கிக்காவுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இன்னும் இது ஆக்சுவலாக சுற்றி பார்க்கணுன்னா காலையில் 7 மணிக்கு 7:30 மணிக்கு இங்கே இருக்கணுங்களாமாங்க. இங்கே பார்த்தியா குறதை எத்தனையோடு இருக்குது பார்த்தியா. இத்தினோண்டு இந்த அபூர்வ சகோதரில் வர கமலஹாசனாட்டம் குட்டியோடு இருக்குது அழகா. அடாடாடாடாடா ஹைட்டு கம்மி. இந்த மாதிரி குதிரை இங்கே ஹேர் கட்டில் பண்ணி விட்டுருக்காங்க முன்னாடி. அடேங்கப்பா, இது ஹேர் ஸ்டைல் பார்த்தியா? செம சூப்பராக பொடியெல்லாம் வெட்டி விட்டுருக்குறாங்க. பாவி, என்ற ஹேர் ஸ்டைலோட நல்லா இருக்குதா? என்னப்பா இது நியாயமாக இருக்குது. சரி வாங்க, அடுத்தது என்ன இருக்குன்னு போய் காமிக்கிறேன். அது இந்த ஓராங்குட்டாங்கூட இந்த புலிகூடியில் கிட்ட போய் நம்ம ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கு காசுங்க. உள்ளே வர்றதுக்கு தான் 900 ரூபா டிக்கெட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா? இப்படி. ஓகே ஹலோ. கடிச்சு வையா கம்முனரு. அட சாமி, ஐயோ அம்மா.
ஒரு உடம்பெல்லாம் அப்படி சிலுத்து போச்சு. ஹாய், என்னப்பா பேசுற? தமிழ் தெரியுமா? இது இங்க வரு. தமிழ் தெரியுமா? நான் வர தமிழ்நாடு. நீங்கெல்லாம் ஐயோ அம்மா டே கிள்ளி வைக்குது. இது 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 இந்த பக்கம் இருக்கிற வெள்ளை கிள்ளி வைக்குது நீங்க. ஆஹா, கை நடுங்குதுங்க. இருங்க. சரி, ஏம்மா இருமா, 400 ரூபா கொடுத்தேன்ல, இரு. ஒரு 2 நிமிஷம் கூட இரு. கொடுத்த காசுக்கு இவ்வளோதாண்ணா, 2 நிமிஷம் தான் தங்க. பாய். ஓ தேங்க்யூ. பாய். கபுங்காம். சூப்பர். ஆமாம், வந்த 400 ரூபாய்க்கு முடிஞ்சது. என்னது நாக்கெல்லாம் கருப்பாக வச்சிருக்கிற? பல்லுகள் விளக்கணம் தானே இருக்கு. நாக்கு வந்து கருப்பாக இருக்குது. சூப்பராக இது பண்ணுது. வாவ், தேங்க்யூ. எனக்கு இந்த உரங்குட்டான பார்க்கறக்கு வந்திருக்கிறேன். நீ என்னெல்லாம் பண்ண போகுது? சுவாதிகம். வணக்கம் 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 வணக்கம். பாரு, அன்புள்ளங்களுக்கு வணக்கம் சொல்லு. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இது நொக்குறதா? ஐயோ அம்மா, ஐயோ. வெட்டிங் போட்டோ ஷூட்டா? ஐயோ, இது ஐயோ, இது என்னது? ஐயோ அம்மா, ஐயோ. Give me your hand. Take her. ஐயோ, எப்படி? தம்ஸ் அப் காட்டுது. சேம சூப்பர், அழகு. பல்லு விளக்குனியா? அதை கேட்கணும் இல்ல? ஹேய், தேங்க் யூ. ஓ வாவ், அப்பா அருமை அருமை. ஆனா பேதியில போவா இப்படி பண்ணிட்டீங்க. நன்றி நன்றி. ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா. போதும். வணக்கம் வணக்கம். பாய். அடுத்து வந்து நான் அந்த லேடிஸ் கூட போகிறேன். அப்படியே போனது வந்து குழந்தைங்க. இது வந்து அம்மா. இந்த அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 26 வயசு ஆச்சாமா. சரி, பாவமாக தெரிஞ்சது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கு. நம்ம 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ரொம்ப பாவமாக இருக்குது. அதனால் இது உனக்கு. கபுன்கா. நமஸ்தே. கபுன். நமஸ்தே. கபுன் நான். எப்படி? ஓகேவா? ஓ, புட்டின் பாக்கெட். அங்க ஒரு பாக்கெட்ல வைக்குது. ஓய்யோ, நீர்ல வேலை என்ன வைக்கணும் பாருங்க. ஐயோ, காதை பிடிச்சிருக்குது. காது. ஐயோ, ஆஹா. ஐய், ஐயோ, அப்பா முத்தம் கொடுக்குது. அப்பா ஐ லவ் யூ. இங்க வரு. அம்மா தின்னு வெயிட்டா இருக்குது. நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். குட் கேர்ள். ஐயோ அம்மா, முத்தம். எப்படி கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரி போட்டோ எடுத்தது இல்லை. இங்க ஒரு தலைகளா நிக்குது. நீர்ன வேலை. வாவ், நீர்ன வேலை.
ஐயோ வெயிட்டு அடிக்குது நல்ல புடிச்சு இழுக்குது ஏய் banana give me big banana huh no it's small banana உள்ள ஒண்ணு இல்லையா அடப்பாவி அடிப்பாவி give me five பாய் yeah சூப்பர் பாய் எப்படி வேற லெவலு ஆனா உண்மையாலுமேங்க இங்கே வந்து நம்ம இதுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபன் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டு அது நீங்கள் ஃபேமிலியோட குழந்தைகளோட வரும்போது அது எத்தனையோ செலவு பண்ணி வந்தாலும்ங்க இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் 400 ரூபா 500 ரூபா 600 ரூபா இந்த இதுக்கு உரங்கொட்டான 700 ரூபா அந்த மாதிரிங்கிறது வந்து நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டை நினச்சா பெரிய அமௌண்ட்டு தான் நம்ம இப்போ குழந்தைகள் நம்ம ஃபேமிலி இந்த மாதிரி கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் எவ்வளோ ஃபன்னாக இருந்தது நீங்களே வந்து பார்த்தீங்கல்ல அந்த ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கிடைக்கிற சந்தோஷம் தான் காலை 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அந்த இது அந்த லேடி உரங்குட்டானுக்கு வந்து கிட்டத்தட்ட 26 வயசுங்க காலைல 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் திருப்பி ஒன்றவே பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் அப்புறம் சிலதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுது அப்புறம் இது வந்து குழந்தை அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து நீ ஒன்றுக்கு ஒவ்வொரு அமௌண்ட் எப்படிங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா என் வாழ்க்கையில் என்னுடைய குழந்தைக்கு நான் பால் கொடுக்க போகிறேன் நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் தெரியுங்களா யானை இல்லது நான் சின்ன பையனாக இருக்கும்போது எப்படி இருந்தேன் தெரியுங்களா அதுக்கு வந்து இப்போ பால் கொடுக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க புளிக்கு பிறந்தது பூனையாகுமா புளிக்கு பால் கொடுக்க போகிறேன் ஓ ஒரு பாட்டில் வந்து இங்கே பிடிச்சிக்கணும் ஓகே அம்மா கொஞ்சம் பயந்தான் ஓகே சரிப்பா எப்படிங்க புலி பயப்படுவோமா கொஞ்சம் பயம் இருக்குது மனசில் என்ன இருந்தாலும் வெளியே கூட பால் ஆமாம் பால் வேறு முடிய போகுது கொஞ்சம் சீக்கிரம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோ அதுலேயே ஒரு நிமிஷம் ஆடி போச்சு எனக்கு இதுக்கு அப்புறமேல் பேசுறேன்னு பயமா இருக்குது ஆனா என்ன இருந்தாலுமே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் அப்படியே அந்த கை இப்படி மேலே வச்சு ரைட் சைடு கை அப்படியே கொஞ்சம் உதறிச்சு கீழே காலும் உதறிச்சு நானும் எவ்வளோ நேரம் தான் பயம் இல்லாத மாதிரியே நடிக்கிறது ஆனால் வீடியோவில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒன்றும் பார்க்கல வீடியோ பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு மூஞ்சியில் பயம் இருக்குது மனசுலையும் பயம் இருக்குது ஆனால் முகத்தில் சிரிப்பு மட்டும் வந்தது பார்த்தீங்கல்ல இப்போ அடுத்தது ஆனால் அந்த பால் தீர்ந்த உடனே ஒரு நிமிஷம் அடித்தது ஒரு ஹார்ட் பீட்டு திக்குன்னு அடிக்குது பால் பாட்டில் வேறு தீர்ந்தது உடனே இப்படிங்கிறது கையை பிடிங்குது இன்னைக்கு ஏதோ சம்பவம் நினச்சேன் நல்ல வேலை இப்போ வந்துங்க இப்போ வந்து இதை பிடிக்க வந்திருக்காரு ஸ்வாதிகா எஸ் ஆன் பண்ணிக்கோ ஓ திஸ் ஒன் எஸ் கழுகு வேண்டாதாங்க ஆந்தை தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு க்ளவுஸ் ஏன்னா அது ஆந்தையோடைய அந்த இது இருக்குது இல்லை ஒன்லி ஒன் பேர்டா ஓகே இங்கே பாருங்க Next step, my bird put on your palm. Just a moment. அப்பா Okay, close up your arm beside your body like this. Okay. Yes, don't worry, doesn't bite. Yeah, ma. Yeah. Anak mau ni Hui, hup. Yeah. அது திரும்பவே மாட்டேங்குது என்ன சொன்னாலுமே ஆந்த சும்மா சொல்கிறோம்ல புரட்டாந்தீங்கன்னு எப்படி ஆந்த புரட்டாந்த ஆமாம் ஆந்தையில் குழந்தையும் இருக்குது இவன் வந்து கொஞ்சம் பெரிய அந்த we can touch wow முதல் இவ்வளோ பெரிய ஆந்தை பிடிச்சிருக்கிறந்தாங்க கையில் அது வேற கழுகு இருக்குது எனக்கு கழுகு கொஞ்சம் பயம் டேய்
என்னை பார்க்காத எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏய் என்னை பார்க்காத எனக்கு பயமாக இருக்குது. ஓகே கண்ணு பயங்கரமான கண்ணு. ஐயோ நீ கம்முனரப்பா நீ சித்த. ஐயோ அம்மா என்னை பார்க்குது என்னை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஓகேம்மா இப்போ எப்படி இருக்குது? நாக்கு இருக்குது உள்ள. ஆமாமோ குட்டி நாக்கு இருக்குது. மனசில் கொஞ்சம் பயம் இருக்குது. ஓகே தேங்க்யூ. அப்பா பயங்கரம் நீர்ன வேளாணா கபுன்காம். அது வந்து நல்ல பெரிய கழுகு. நாக்கு பாருங்க எத்தச்சோடு நதா எத்தச்சோடு நீக்கி இருக்குது பாருங்க. நாக்கு பாரு. பா என்ன சைஸ் பாருங்க. அது இங்கே வந்து ஆந்தை வந்து இங்கே வந்து குட்டி ஆந்தை வச்சுருக்குறாங்க 2. இது வந்து அந்த குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா அவங்க வந்து 360 டிகிரி திரும்பதிய தலை. எப்படி 360 டிகிரி? நீங்கள் திருப்பி காட்டுங்க. நானுமா 360 டிகிரி எப்படி கழுத்து மணி சுற்றுறோம்ப்பா. அது வந்து ஆந்தைக்கு வந்து 360 டிகிரி. தேங்க்யூ. அடுத்தது வந்து மனாட்டி இருக்குது. அதுக்கப்புறம் மீன் என்ற மூஞ்சியா மனாட்டி இல்லை ஆமாம் மனாட்டி தான். உள்ளே போகலாமா? ஆமாம் உள்ளுக்குள்ளே ஏசியெல்லாம் இருக்குது தங்கிறதுக்கு. அப்படியே எங்கள் அப்பா மீன் ஈனெல்லாம் இங்கே இருக்குது. அத்தச்சோடு இங்கே இருக்குது ஒரு மனாட்டி. நீர்நாயா சீலா எத்தச்சோடு இருக்குது ஒரு டால்பின் சைஸ்லாம். இங்கே 1 2 3 4 5 அது ஏகப்பட்டது மேயுதுமோ. கட்லா இது என்ன மீன் இருக்கு? மீன் ஒரு இதை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஐயோ ஒவ்வொரு மீனும். ஆமாம் அதாங்க வரான் பாரு. என்னமோ சாப்பிட்ருக்குறான் பாரு. என்னமோ இலையா என்னமோ சாப்பிடுது. இல்லைம்மா ஏதோ வெட்டி போட்டிருக்குறாங்கம்மா. மாங்காய் மாதிரி ஃப்ரூட்ஸ். என்ன சைஸ் எல்லாம் அந்த மூலையிலே இருக்குது. எல்லாம் அந்த கடைசிக்கு போயிடுச்சு. இதில் போய் வெளியே போய்க்கிறது இப்படியே. இந்த பாருங்க என்ன சைஸுன்னு. அந்த பக்கம் ஒன்று இருக்குது வருது வேறு. நம்ம என்னன்னா ஆமாம் மனாட்டி இதுக்கு பேர். ரேஞ்சு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி இல்லைங்க. போட்டுக்கு பார்த்தியா 25லேருந்து 30 டிகிரி வரைக்கும் இருக்குமாம்மா தண்ணியில். 2 மீட்டர் ஆழம் வரைக்கும் இது கீழே இருக்கும். அப்புறம் 13 to 14 வந்து என்னமோ போட்டிருக்காங்க. நியூ பார்ன் 120 சென்டிமீட்ரு லாங் வந்து. ஆமாம் 35 கிலோ ஒரு ரீப்ரொடக்ஷன். எனக்கு அது இங்கிலீஷில் போட்டிருக்குது. கொஞ்சம் படிச்சுக்கங்க. நான் இங்கிலீஷில் பண்ணி நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் இருக்கிறது சேர்ந்து மறந்துடுவீங்க. அதனால் இங்கிலீஷில் போட்டிருக்கு நீங்கள் படிச்சுக்கங்க. இது இந்த படத்தில் வர்றது தானே ஐசேஜா? மண்ணுக்குள்ள போய் ஒழிஞ்சிக்க மாட்டிருக்குது. ஓப்பனில் வச்சுருக்குறாங்க. இது என்ன என்னை பார்த்து ஓடி வருது? ஓ மண்ணுக்குள்ளே பறச்சு உள்ள போய்க்கு வந்துக்கு. அங்கே நம்ம தூங்கிட்டு இருக்கிறது போய் எப்படி பாருங்க பிடிச்சி கடிக்குது அதையே. ஆமாம் இதுக்கு பேர் என்னன்னு தெரியலையே. ஏந்தாங்க யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. அங்கே தாங்க அந்த பக்கம் நாரையா பெலிக்கானா கிரேட் ஒயிட் பெலிக்கான். பெலிக்கான் என்ன சொல்லுது? இது ஃபீடிங் பண்ணலான்னு நினைக்கிறேன். எவ்வளோன்னு தெரியலையே. எவ்வளோ ஃபீடிங்கு எனக்கு கொடுங்க, நானும் கொடுக்குறேன். ஹவு மச்? 100 ரூபாய்ங்களாமாங்க ஃபீட் பண்ணுறதுக்கு. பெலிக்கானுக்கு வந்து நம்ம வந்து ஃபுட்டு போட போகிறோம். ரெடியா? ஏப்பா விட்டா இங்கேயே வந்து பிடிச்சிருக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்க வாய் பாருங்க எவ்வளோ பெருசு வாய் திறக்குது. யாரு உனக்கா? பிடிச்சிட்டான் இவன். இவனுக்கு ஒன்று கொடுத்துட்டுனா ஓகே இரு. நீ இப்போ தானே சாப்பிட்ட. நீ நீ நீ
இரு அட இரு. யாருக்கு போச்சு? அவனுக்கு தான் போச்சா? சூப்பர். நிறைய வாய் கொடுக்குறோம். ஆமாம். ரெடியா? பாரு அங்கே பாமா நிற்கிதுப்பா. பின்னாடியெல்லாம் கொடுக்கலாம்ப்பா. இந்தாப்பா. அவங்க ஒவ்வொரு இது அடிக்கும் போது ஆமாம் கத்தி சண்டை எடுக்கு டப்பு டுப்புன்னு. இந்தாடா உனக்கு. ஐயோ யாருக்கு போச்சு? அட இங்கே பாரு. அட டேய் என்ன பண்ணுறீங்க? போச்சு சண்டை. அவனுக்கு போயிருச்சு. பாவம்பா. இந்தாடா. ஐயோ என்னப்பா இது அவனுக்கே போகுதுப்பா. நான் இவனுக்கு தான் போட்டேன். இவனுக்கு தான் ஒன்றும் கொடுக்கல. லெஃப்ட் சைடு. ஐ ஐ சண்டை எப்படி கச்சண்டை? இந்தாம்மா. எவ்வளோ கத்தி சண்டை போடுது பார்த்தீங்களா? உண்மையாலுமே ஒன்னொன்றுக்கு ஃபீடு பண்ணும்போது ஊட்டி விடும்போது நம்மளுக்கே ஒரு ஆனந்தம் கிடைக்கிது. இல்லை பாவம் உண்மையாலுமே பாவம் மூஞ்சி வச்சுக்கிறாங்க. ஆமாம் எல்லாமே பாவமாக வச்சுக்குது. ஏன்னு தெரியல. அப்படின்னா தான் நிறைய ஃபீடு பண்ணுவாங்க, சாப்பாடு ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை, அது மூஞ்சி அப்படி தான் இருக்குது. அவங்க கர்ற புறன்னு சண்டை வேறு. நல்லா வெள்ளை அழகு இருக்குது. இதை குளிச்சுட்டே இருக்குது. எப்பவுமே சுத்தமாக இருக்குது பார்த்தியா தண்ணிக்குள்ளேயே. நல்லா குளிச்சங்காட்டி நல்லா சுத்தமாக அழகாக இருக்குது தண்ணிக்குள்ளேயே. தங்க தமிழனோட கலரை கருப்பு தான் தங்க என்றைக்குமே. எப்போவுமே எந்த ஒரு அனிமல்ஸுக்கு நம்ம ஃபீட் பண்ணாலும் சரி இது பண்ணாலும் சரி மறக்காமல் ஹேண்ட் வாஷில் சுத்தமாக பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம அங்கே வாங்க. ஆமாம் எல்லா பக்கம் வச்சுருக்குறாங்க. உரங்குட்டானு அந்த ஆந்தை புளி எல்லாம் முடிச்சனே பக்கத்தில் வச்சுருக்குறாங்க. நான் அதை காமிக்க மறந்துட்டேன். அதனால் இங்கே நான் காமிச்சிருக்கிறேன். லிமுரியாம்மா அதுக்கு பேர். ஆமாம் இதுக்கு 100 ரூபாய்ங்க. இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரியங்க அவங்களுக்கு. ஏன்னா நம்ம வெளிநாடுங்கிறது என்னமோ வாரமாக டெய்லியுமே வரதில்லை, என்னைக்காவது வர்றது. அந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அடே இங்கே வரும் அழகாக இருக்குது லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு. அதனால் என்ன அதிசயம்? ஒரங்குட்டான் ஷோ. இதுதானங்க ஒரங்குட்டான் ஷோ. இதுதான் காலையில் 10:15 நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் உள்ளே வரும்போதே 10:15 கரெக்டாக. அப்புறம் நம்ம டிக்கெட்லாம் காமிச்சு வாங்கி அப்புறம் வீடியோவெலாம் எடுத்துட்டு நம்ம உள்ளே வரும்போது லேட்டாகி போச்சு. அதனால் இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு 6 ஷோ 7 ஷோ நடக்குது. நீங்கள் நேரமே இதில் வந்தீங்கன்னா எல்லா ஷோவும் பார்க்கலாம். பட் இது ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2 நாளாவது வேணும். அவர் அரவிந்தன் சொன்னார் மினிமம் 3 நாள் ஆகுன்னு. தங்க இங்கே இருக்கு ஒரு கிளி. அந்த மாதிரி மினிமம் 3 நாள் ஆகுன்னு சொன்னார். இது என்னம்மா இது? நானது விஸ்குன்னு ஒரு லேடி தனியாக கொண்டுட்டுருக்குன்னு நினச்சிட்டேன் நான் வேறு. அது மீன். என்ன மீன் இது? என்ன மூஞ்சி? என்னது ஆல்பாயினோ ஜெயிண்ட் கௌதமியா? அப்பா இது தலையில் இருக்கிற மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு மீன். அடாடா என்னை வேறு அந்த கிளி கூப்பிட்டே இருக்குது. டான் டான் அப்படின்னு கூப்பிடுது என்னைய. வந்துட்டேன். ஹலோ ஹலோ. ஐ எப்படி பார்க்குறாரு? ஒட்டகச்சிவிங்க சிராஃபி. அதுக்கு பழம் கேரட்டும் கொடுக்க வந்திருக்கிறேங்க. இதுக்கு 200 ரூபா. ஏன் சாமி நீங்கள் நின்றுருக்குற? நீ இங்கே நிற்கிற? இரு ஒரு நிமிஷம். ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே வாங்க ஹைட்டு பாரு. இங்கே பாரு. நம்ம இங்கே செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாரு. என்னோட ஹைட்டு இரு ஒன்றுமே இல்லை. இங்கே பாரு. தரேன் இரு. ஐயோ எவ்வளோ பெரிய நாக்குடா சாமி. நானே பயந்துட்டேன். இருடா நான் தர்றேன் உனக்கு. நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. அதான் அம்மா நீ மகனா சொல்லு. அது அம்மா நீ மகனா சொல்லு. தமிழ் தெரியாடா? ஆமாம் இது தாய்லாந்து இல்லை. ஆமாம்
அதெல்லாம் தெரியாது. இப்போ தொடர்னா மட்டும் ஆகாதாம்மா, ஆனால் சாப்பிட்றேன்னா ஓகே. இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா வா. ஆனால் நாக்கு நீட்டு, எவ்வளோ பெரிய நாக்கு பார்த்தியா? அப்புறம் மூஞ்சி எத்தச்சோடு இருக்குதுன்னா அப்புறம் நாக்கு எத்தச்சோடு இருக்கு. சரி 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 வரேன் இரு, நான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். வர்றேரு பாவமில்ல எல்லாருமே. நீ என்னடா இவன் பாரு, நான் அங்கே கொடுக்குறேன் இரு. இதுக்கு பாவம் நாக்கு இல்லை, வயசானதாட்டு இருக்குது. இருக்குதா? இந்தாடா உனக்கு, நீ சாப்பிட்ற. அங்கே வர உண்ண, அது உங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க வர சொந்தக்காரெல்லாம். அப்பா எப்படி இறக்கணும் பார்த்தியா நாக்குவன், வேற லெவலு. அவன் நாக்கு இவன் நாக்கு விட அவன் நாக்கு பயங்கர நீளமாக வந்தது. இருடா, ஒவ்வொருத்தருக்கா நான் கொடுத்துட்டு வர்றேன். தங்க எங்க வருது அழுங்காம பிடிச்சிட்டான். வேணா தம்பி, இந்தாடா அடுத்துடா தம்பி, நீடா. ஓகே, அடுத்தது எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்துட்டு வந்தாச்சு. சந்தோஷம். ஒரு நடுக்காட்டுக்குள்ள நடந்து போகிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. இது என்னமா கருப்பு மயில், தலை வந்து மயில் மாதிரி இருக்குது, உடம்பு வந்து கரடியாட்டு இருக்குது. கிராஸா என்னது இல்லையே. அங்கே பாருங்க, மயில் கழுத்து, மயில் கலரு தலையெல்லாம், ஆனால் உடம்பு மட்டும் கரடி. நல்லா குண்டா இப்படி ஃபுல்லாக இதான மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு அடர்ந்த காடு, அது அட்டகாசமாக இந்த செட்டப்பெல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. மீறின வேலைங்க. ஆனால் எலிஃபண்ட் ஷோ, ஆக்சுவலாக எலிஃபண்ட் ஷோ வந்து 11 மணிக்கு தொடங்கிருச்சு, 11 to 12 நினைக்கிறேன். நான் இப்போ போகிறதே மணி 12 மணி. எலிஃபண்ட் ஷோ எப்படி இருந்தாலும் முடிஞ்சிருக்கேன். சரி, என்ன ஏதுன்னு அப்படியே நான் உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேனுங்க. இப்படியே நடந்து வந்தாங்க. மறுபடியும் ஒரு 500 மீட்டருக்கு மேலே நடந்து வந்தோம். இங்கே வந்து வால்ரஸ் இருக்குது. வால்ரஸ்னால் கிட்டத்தட்ட இந்த நீர்நாயாட்டு இருக்குது. அங்கே ஒன்று ஓது, இங்கே ஒன்று ஓது, எல்லாமே வெள்ளையாக இருக்குது. அங்கே எதிர்க்குது, ஐ பல்லுன்னு இப்படி இருக்குது. அங்கே ஒரு 2 பல்லு முன்னாடி நீளமாக இருக்குது. அழகாக தண்ணிக்குள்ளே ஜாலியாக விளையாண்டுருக்குது வெயிலுக்கு. நாங்கள் வேறு மொட்டை வெயில் வந்து உன்னை பார்த்துட்ருக்குறோம். பூரா ஊற்றுன்னு, ஆமாம் ஊற்றுன்னு ஊற்றுதுங்க வெயில். இப்படி தான் கிடையாது அது. அங்கே ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா பால்ஸா ஏதாவது இருக்கா இங்கே கண்ணாடிக்குள்ள சும்மா ஒரு இயற்கையாக நீர்வீழ்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு கப்பல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. மேலே ஒரு டிசைனு மீகாங் ஜெயின் கேட்ஃபிஷ். தங்க உள்ளுக்குள்ளே கேட்ஃபிஷ் இருக்குது, அது பாசம் பிடிச்சங்காட்டி தெரிய மாட்டேங்குது. பூனை ஹலோ, இங்கே வரு. பாவம் இந்த குழந்தை வெயில்ல. ஹாய். ஆமாம், பாரின் குழந்தை. ரிவர் சஃபாரி இதெல்லாம் இந்த பக்கம் இருக்குது. சீ லைன் ஷோ, பேர்ட் ஷோ இதெல்லாம் இந்த பக்கம். ஓ, இவன் தான் உள்ளே இருக்கானா பேபி வால்ரஸு. பல்லு மட்டும் முன்னாடி எப்படி பார்த்தியா? இந்த பழைய படம் இருக்குது, கமல் படம், அது என்ன படம், சங்கர் குரு, அதில் மீஸ் இப்படி தான். கரெக்டு, கிளான்ஸாவோட டிசிப். ஆமாம், டொய். இப்போ வர்ற கியா கேரன்ஸ் ஃபேஸ் லிஃப்ட் இப்படி தான் வருது. கியா செல்டோஸ், லேட்டஸ்ட் செல்டோஸ் விஸ்கிற டங்கு ஸ்லிப் ஆகுது. இதுக்குள்ளே எல்லாம் பூரா தண்ணி இருக்குதுங்க, மீன் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் பாசம் பிடிச்சிருக்க மாட்டிருக்குது. பெரிய பெரிய மீனும் இருக்குதுங்கோ. கிட்டத்தட்ட 5 கிலோ 10 கிலோ மீனும் இருக்குது. அதா அந்த கண்ணை பார்த்தாலே பயமாக இருக்குதுல்ல பிஸ்கா. அது மாதிரி அந்த கரண்ட் மீனாட்ட தெரியுது. எலக்ட்ரிக் ஈல் அதுக்கு பேர். அப்பா, இதெல்லாம் என்ற தலையோட பெருசாக இருக்க மாட்டேங்குது அந்த மீனுக்கு. அத்தை சோடு இருக்குது. அப்படியே பிடிச்சி அழகாக மசால் போட்டு நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு
நல்லா ஊற வச்சு மேக்னேட் பண்ணி அப்படியே தோசைகள் அப்படி பொரிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, எப்படி தெரியுமா இருக்குது டேஸ்ட்டு? அடா அடா அடா. நம்மளுக்கு புத்தி சோறு தானுங்க, எங்களுக்கு சோத்தோடு. அம்மா இங்கேயே வச்சுருக்குறாங்க வருமா வால்ட்ரஸ்ஸு, இந்த படுத்துட்டு இருக்குது ஒரு வால்ட்ரஸ்ஸு. முன்னாடி ஊற மீசையெல்லாம் வச்சுருக்குது அதியா, முன்னாடி உங்களை விட நல்ல மீசை வச்சுருக்கீங்க, நல்ல பெரிய பல்லு வச்சு நல்லா ஒரிஜினாலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. எலிஃபண்ட் ஷோ ஆக்சுவலாக இப்படி தான் போகணும். எலிஃபண்ட் ஷோ முடிஞ்சுதுங்க. இது எங்கே நடக்க நடக்க கால் வலிக்குதுங்க ஒரு பக்கம். நானும் நடந்துட்டுருக்கிறேன். வாட்டர் சைடு ஃபுட் கோர்ட், அனிமல் கஃபேவா? வாட்டர் சைடு ஃபுட் கோர்ட் வேண்டியதில்லை. சரி, நாங்கள் சாப்பிட போகிறோங்க. என்ன எது கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அதான் நான் சொன்ன பாருங்க, சாப்பாடு டோக்கன் வந்து காலையிலேயே கொடுத்துருவாங்க. அதுலேயே வந்து அதுக்கப்புறம் முன்னாடி என்ட்ரி போட்டு 2 மணி வரைக்கும் தான் இருக்குமாம்மா சாப்பாடு. சவண்ணா அது பிஸ்கட் வருமா? சரவணா மாதிரியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 200 பேருங்க டேபிள். அடா அடா அடா, கூட்டத்தை பாருங்கள். இங்கே ஏகப்பட்ட டிஎம்எஃப் வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க, ராம்நாடு, மதுரை, சென்னை, காலேருந்து ஏகப்பட்ட டிஎம்எஃப் பாட்டேன். சரி, பிளேட்டு போய் எடுத்துட்டுங்க. நான்வெஜ் அந்த பக்கம், வெஜ் இந்த பக்கமாம்மா. நம்ம எடுத்துகிட்டு வரணுமாம்மா. நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் சாப்பாடு பஃபே தானுங்க, நம்ம தான் போய் எடுத்துகிட்டு வந்துக்கணும். அது கூட்டம்னா அதுக்கு ஒரு தனி லைனு. அப்புறம் சிக்கன் வந்து உங்களுக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம ஊர் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்காது. இது வந்து அவங்க ஊர் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் அந்த அதில் வேகாத ஸ்டைலில் இருக்கும். சிக்கன் குழம்பு, ரொட்டி இருங்க, நான் வேணால் சொல்லிடுறேன் சிக்கன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு. இது வந்து சிக்கன் குழம்பு. ஓகே, இது வந்து வெஜ்ஜு குருமா. எல்லாம் ஓகே தான். இது வந்து கன்னா மசாலா. இதை பிடிக்குன்னு எனக்கு நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே, ரைஸ் பார்த்தா நம்ம ஊர் ரைஸ் மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு அதையும் பார்த்து சொல்லிடுறேன். ரைஸு ஓகேங்க, ரைஸ் பரவாயில்ல. அது நீங்கள் வாங்குகிற டிக்கெட் இங்கேயே வந்து சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. 950 ரூபா டிக்கெட்டு. அந்த டிக்கெட் வந்து சாப்பாடு ஃப்ரீயாக வந்துடும். 2 மணி வரைக்கும் சாப்பாடு. போங்க வந்துடுறேன் டால்பின் ஷோக்கு. ஏன்னா நம்ம டிஎம்எஃப் நான் சொன்னேன்லங்க, சென்னை, கோயம்புத்தூர், இங்கேருந்தா இந்த குழந்தைகளாம் விளையாடுறீங்களா? என் பையன் மேலே விளையாடுறேன்னா, டேய் தம்பி கொண்டா, நானும் குழந்தை தான் அப்படின்னு 1 வாங்கினா 80 ரூபா, 2 வாங்கினா 2 ஃப்ரீ. அப்போ 4 கிடச்சிது. வாங்க, முதல்ல பலூனில் வந்து அடிக்கிறது பாயிண்ட்டு. டேய் எத்தனை அடிப்பேன்? ஓகே, திஸ் ஒன் ரெடி. தம்பி பார்த்துக்கிறியா? ரெடியா? ஓகே. இந்த வேலையில நேரா பார்த்தாலே முன்னாடி போகாது தம்பி. முன்னாடி அடிச்சா எல்லா பாலையும் அடிச்சிருவேன். இங்கிருந்து இப்படி அடிக்கணும், அதுதான் திறமை, தெரியுமா? யாராவது படம் சரி பார்க்குறியா? வேஸ்டா போச்சா? 1 2 வேஸ்ட்டு. only 3 4 1 2 this one 3 3 இல்ல போட்டன்ல ஒண்ணு. எப்படி தம்பி? நான் அப்பவே அப்படி 5 பால் எத்தனை போடுவேன் சொல்லு. முட்டையா? பார்க்கலாம், செக் பண்ணிக்கோ. அடாடா அடாடா. ஓ எனக்கு அவ்வளவுதான் முடியும். 4 பால் கொடுக்குறாங்க 100 ரூபாய்ங்க.
இந்த 4 பால் எடுத்து ஓங்கி மேலே அடிச்சோம்னா அந்த கீழே உட்காந்துட்டு இருக்கிற புள்ள வந்து பொத்தும் தண்ணிக்குள்ள விழுது. பார்க்கலாங்க. நான் முயற்சி பண்ண போறேன். நான் அந்த புள்ளைய தண்ணிக்குள்ள தள்ளி விடலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம் 4 பால் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்க்கறேன். ரெடி? இல்லை நான் ஏன் தெரியுமா போடல, பாவம் அந்த புள்ள காலையிலேருந்து இந்த 4-5 பேர் அடித்து பொத்துன்னு தண்ணிக்கு விழுந்து பாவம் நனைஞ்சு போயிடுது. அதனால் நான் தான் வேணி அந்த பக்கம் வீசினேன். நம்ம யார் தெரியுமில்ல, தான் அடித்தோம்னா குறி வச்சா விழும். அந்த மாதிரி அந்த புள்ள விழுந்துருங்க. நான் தான் வேண்டான்னு விட்டேன். இங்கே வதையா எப்படி இருக்குது? 2 வகை ஒரே மாதிரி இருக்கா? அது பல்லு விளக்காம தான் பொருளை மஞ்சளாகி போச்சு. வாங்க 1:45 டால்பின் ஷோ சாப்பிட்டாச்சு, போயிட்டுருக்குறோம். சாப்பாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அந்த கூட்டம் பிடிக்காது, ரஷ்ஷு லைனில் ரொம்ப நேரம் நிற்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த ஆன்லைனில் வந்து இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே தனியாக இருக்குது. இந்த ரிவர் சைடு ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து 5 ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி தனியாக சாப்பிட்றோன்னா சாப்பிட்டுங்க. அதான் அதுக்கு தகுந்த மாதிரி பில்லு கொஞ்சம் அமௌண்ட்டு மெச்சு வரும். இதே பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் மட்டும் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் நிற்பாங்களா லைனில். ஒரு 75 பேர் 80 பேர் லைனில் நின்றுருப்பாங்க. அதனால் வந்து ரொம்ப க்ரௌடு, சாப்பாடு எடுக்கிறதுக்கும் க்ரௌடு, லைனு. அப்புறம் டேஸ்ட்டுன்னா சொன்ன மாதிரி தானுங்க, ஒயிட் ரைஸ் எல்லாமே ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். நீங்கள் வந்து பசிக்கு சாப்பிடலாம், ருசிக்கு சாப்பிட முடியாது. அது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கங்க. ஏன்னா நாங்கள் இது சொன்னதுக்கப்புறம் நம்ம டிஎம்எஃப் இங்கே வந்துட்டாங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா ஆமாம் நல்லா இல்லைன்னு ஆமாம் ரைட். அதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுவோம். மக்காவுன்னா அந்த இது இங்கே பாருங்க என்ன கூட்டம். அந்த டால்பின்னு அடேங்கப்பா என்னெல்லாம் வேலை பண்ணுது, காமெடி பண்ணுது. மீறின வேலைங்கோ, என்ன ஹைட்டு குதிச்சதுங்க. இப்போ நாங்கள் வர்றக்குள்ளே இது ஆரம்பித்து போயிட்டு இருக்குது. என்ன வேலை பண்ணுது பா. நம்ம டால்பின் அசால்ட்டாக சொல்கிறோங்க, என்ன வைக்கணும். ஐயோ அடிச்சது பாருங்க. இங்கே இதா வந்து இங்கே வந்து விழுகுது அடி. அடுத்த ப்ரோக்ராம் அந்த பிள்ளைங்க ரெண்டும் பேசிக்கிட்டே இருக்குது. ஆளுங்க மெட்டி குதிச்சு போகுது. என்ன ஹைட் போகுது. அடுத்து 3 பேர் வந்துட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்க தெரியல 3 பேருமே. அப்பா ஓ 3 இன்ன வரைக்கும் 2 தான் இருந்தது. இப்போ பாரு 3வது போர்டு. அப்பா ஐயோ அங்கே வந்துருச்சு கிட்ட. இங்கே 2வது. ஏய் ஆய் சொல்லுது. அப்பா ஐயோ அங்கே வர பிடிச்சிட்டாங்க. அப்போ இழுத்துட்டு போகுது வர அப்படியே. அங்கே வர என்ன ஸ்பீடுன்னு. அடாடா அழகு. நானும் எட்டிக்கு வச்சு அப்படியே அந்த மீன் பிடிச்சிட்டு போனேன்னா அப்படி ஒரு ரம்மியமாக இருக்கும். ஆமாம்மா நான் டால்பின் அமுத்திடுவேன். டால்பின் தண்ணிக்குள்ளே போயிரு. கூட்டம் பாருங்க, ஃபுல் கூட்டம், எல்லாம் ஃபுல்லு. எத்தனை மக்கள், இது தமிழ் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, அடாடாடாடாடாடா காணுமே. அங்கே பாருங்க
அப்பா மூக்கில் தள்ளிட்டு வருது. அவங்க காலை வச்சுக்கிறாங்க, காலை வந்து மூக்கில் தள்ளிட்டு வருது. அவ்வளோ ஸ்பீடாக ஃபோர்ஸாக. சே வேறு லெவலில். எதுக்கு வந்திருக்கிறேன் தெரியுங்களா? டால்பின் கூட நான் அந்த மாதிரி போக போகிறேன். மை சன் ஓகே. ஓ மை காட், இங்கே பாருங்க. அடாடாடாடாடா, கண்ணு இங்கே இருக்குது, கண்ணு இங்கே இருக்குதா? அடாடாடாடாடா, ஐயோ அம்மா. ஆஹா, ஓ சூப்பருங்க, அருமை அருமை அருமை. அடாடாடா, தேங்க்யூ. டால்பின் ஷோவில் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. அடாடாடா, அதை போய் தொடரணுங்க. அப்படி இருக்குது கெட்டியாக வலு வலுன்னு. இங்கே பாருங்க, இதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட சிமெண்ட் கலரு, நல்ல டார்க் கிரே கலரு. இது வந்து சிமெண்ட்டில் கட்டியிருப்பாங்களாட்டு இருக்குது. நல்ல கெட்டியாக இருக்குது. இதை விட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்தது இந்த இடமெல்லாம் பிடிக்கிறதுக்கெல்லாம். அப்பா, என்னோடய வாழ்க்கையிலேயே முதல் முறையாக டால்பின். இங்கே தான் கண்ணு இருக்குதுங்கோ, மூக்கு இந்த இடத்துல இருக்குது. விட்டுச்சு ஒரு புஷ்ஷுன்னு நான் வெறுக்குன்னு பயந்துட்டேன். இங்கே அழகாக வாய் திறந்து டால்பின் ஸ்டேடியம் செம சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு குருவி. ஏய் குருவி. இங்கே வந்து ஃபுல்லாக அந்த வெயிலுக்காக வந்துங்க இது போட்டு விட்ருக்குறாங்க. அது வேறு பாருங்க, இன்னும் மேகம் வேறு மோளம் போட்டு கிடக்குது. சண்டை அங்கே வரும். இதை ரெண்டுக்கும் சண்டை, புழுக்கும் சண்டை. ஏன் இப்படி சண்டை கட்டிக்குதுங்க? மாமியார் மருமகன் சண்டை கட்டிக்கிற வராங்க. அங்கே ஒரு ரெண்டுமே அடிச்சுக்குது. அப்படியே தண்ணி கிண்டி கேட்டி அப்படியே சூப்பராக இருக்குது. அழகாக போட்டு வச்சுருக்குறாங்க. சரிங்க, அடுத்தது வந்து நீங்கள் 3:30 மணிக்கு அது என்ன ஷோமா? 3:30 மணிக்கு கௌபாய். கவுனா மாடு, பாய்னா பையன், மாட்டு பையன். அது சொன்ன புரியாது. மாட்டு பையனை பார்க்க போகிறோம் என்ன ஏதுன்னு. அது 3:30 மணிக்கு ஷோங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் மொத்த ஷோவே நடக்குது. கொஞ்சம் நேரம் பண்ணால் நல்லா இருக்கு. ஏம்மா நம்ம தண்ணி தாங்க, தண்ணி குடிச்சிட்டு சித்தை கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். ஐயோ இன்னும் வண்டி சாயுது. டே கூட சாயுது. டே யார் உங்கள் அம்மா சொந்தக்காரரா? பாரு டே, உங்கள் அம்மா வந்துருந்தாங்க. என்ன உனக்கு எப்படி தெரியுமா பேசுவா? காட்டுவாசிக்கா. யாருப்பா? தம்பிங்க. வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎஸ் நல்லா இருக்கீங்களா? ஜிஎஸ்ஸா இங்கே ஒரு ஆஹா, இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிற? தூக்கு போட்டாரா? ஐயோ, மரத்தில். பாவம், நல்ல மனுஷன். இது என்னது? சிறுத்தை, கருஞ்சிருத்தியாம்மா. பாவம்மா, அவரை தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கிற. கரிஞ்சிரத்தை போய் இன்னும் கத்திட்டு கிடக்குது. ஏன் ஒரு சைடே சாஞ்சிட்டு போகுதுன்னு தெரியலையே வண்டி. அப்படியா? அப்படி இந்த பக்கம் வந்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதும்மா. ஐயோ என்னது? என்னம்மா எல்லாமே திகிலாக இருக்குதுக்கறம்மா. நம்ம மட்டும் தான் போயிட்டு. அம்மா உன் அம்மா இங்கே மரத்தை தூக்கிட்டு இருக்கிற. குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ விரும்பமாக இருக்குது. அதனால தான் நான் வந்துக்கிறேன். குழந்தைங்க ஜாலியாக வந்துட்டு. அது என்னென்னா, ஒரு முன்னாடி ஒரு வண்டி பின்னாடி ஒரு வண்டி வந்ததுன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கேன். எல்லோரும் வந்து ஷோ நடக்குதுன்னு அங்கே போயிட்டாங்க. ஒருத்தருமே இங்கே காணோம். இந்த ரிவர் சைடுக்கு அங்கே பாருங்க, மங்கி ஆடுற மாதிரியே ஆட விட்டுருக்குறாங்க. ஒரிஜினலாகவே ஆடிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ அம்மா, ஆடுது. ஸ்வாதிகாம் பதியம். ஏய், அந்த காட்டுக்குள்ள உங்களுக்கு ஒரு சவுண்டு ஒன்று வருமில்ல, கீன்னு அந்த மாதிரிலாம் வருது. ஆமாம் ஆம்பா, ஆமாம். டே சித்த தள்ளிக்கோ. ஒரிஜினலா? ஐயோ அம்மா, தெரியாமல் நான் வந்துட்டனோ. கொஞ்சம் திகிலான காட்டுக்குள்ளே பயணம். பால் அடைஞ்ச வீடு நல்லா இருக்குது. மிலிட்ரியோட கேம்ப் போட்டிருக்காங்க ஒரு இந்த பக்கம்.
ஒரிஜினல் மிலிட்ரி கேம்ப் மாதிரியே இருக்குது அதையா. இந்த சாப்பாடு பண்ணுறது, பார்பிக்யூ பண்ணுறது, படுத்துட்டு இருக்கிறது, ஒரு பால் அடைஞ்ச பங்களா. இந்த இடம் ஏன் கொஞ்சம் அம்மா ஏன் இந்த ஆட்டம் ஆடுது? இந்த இடம் மட்டும் தண்ணி ஃப்ரீ. ஆமாம்மா, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஐயோ அம்மா, ஏதோ முட்டும்போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குதுமோ. ஐயோ அம்மா, நானும் இருக்குன்னு பயந்துட்டேன் பின்னாடி. இது வந்து குழந்தைகளுக்காக ஒரு தீம் பார்க் செட்டப்பில் போட்டு வச்சுருக்குறாங்க. கரெக்டா? அதுக்குள்ளே ஆனால் மரமெல்லாம் ஒரிஜினல் தான். அதை தான் மற்றதெல்லாம் செட்டப்பு. இது அந்த காட்டுவாசி வீடு. பின்னாடி ஏதோ வண்டி வருது. நல்ல அக்கால மனிதர்கள். மீன், கோழி இருக்குது. கோழி, நாட்டுக்கோழிக்கு பார்த்தியா, நாட்டுக்கோழி வறுவல், அந்த காலத்து ட்ரெஸ்ஸு, கையில் கத்தி. இங்கே வரு, இது மானா. என்ன தலைவன் எங்கே? கருமத்தை என்னப்பா இது? நம்மளுக்கு ஆகவே ஆகாதுமா நம்மளுக்கு சாமி பார்த்தா. ஐயோ ஏய் கருமம். ஓ சாமி, நம்ம மட்டும்தான் போயிட்டு இருக்கிறங்காட்டி தான் கொஞ்சம் எனக்கு ஒரு பயம் இருக்குது. இயற்கையான ஃபால்ஸ். இங்கே வர கடப்புறம் சவுண்டு வேறு கேட்குது. அழகான நீர்வீழ்ச்சி. அதுக்குள்ள ஒரு நல்ல வேலை. பனிக்குட்டியா? ஆமா, சரி 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 சரி. இங்கே கேமரா வச்சுருக்குறாங்க வருதாங்க. இங்கே தெரியுது. அதுக்குள்ளே தர்பூசணி எடுத்து குத்தி இருக்குது வேறு மேலே. சரி, தர்பூசணி எடுத்து கொம்பில் குத்திட்டா எப்படி சாப்பிடுவ நீ? ஓ, அந்த ஜூஸ் வந்து கீழே வரும், அப்படியே குடிச்சுக்குவியா? பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல ஐடியா தான் உனக்கு. அருமையான ஐடியா தான் இது. ஏதாங்க? ஐயோ அம்மா கடக்கரும். ஐயோ டேய், நீ ஏதாவது பேசிகிட்டே வாமா, கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது லைட்டாக. ஆமாம், தலைகளாக நின்றுட்டுருக்கிறாரு. கீழேருந்து நாய் கத்திகிட்டு இருக்குது. அவருடைய வளர்ப்பு நாய். எல்லாம் ஸ்பீக்கர் மாட்டி வச்சுருக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. இதெல்லாம் என்னது? ஒட்டகம். வல்ச்சர். Fly like a vulture, fly like a superman. இங்கே வரு ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கியில் வரைக்கும் வந்துடுறேன். கழுகு அதுதான் ஒட்டகச்சிவிங்கி. அங்கே இருக்குது வரி. இது ரைட் சைடுக்கு வரைக்கும் வந்துடுறேன், லெஃப்ட் சைடுக்கு ஒட்டகச்சிவிங்கி. கட்டோடு குழலாட ஆட ஆட. நம்ம கிட்ட வராது தம்பி, நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது தம்பி. போதும், அதோட இன்றைக்கி ஸ்டாப். மேலே வைக்கும். நாங்களாம் ஒரிஜினலாக ஜிராஃபி பாட்டோம், நீ எல்லாம் பொம்மை போ. இப்போ தான் அதுக்கு கேரட்டுமே வாழைப்பழம் கொடுத்துட்டு வந்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஏதாங்க நாங்கள் இங்கே ஒரு கேமரா இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ள. அட கருமோ. ஏய் ஏய் ஷோ சாஞ்சிருக்குன்னு நினச்சேன் நான். இதெல்லாம் கொஞ்சம் பயப்படுத்துகிறாங்கப்பா. யாரையா? மாமனார் இருக்கு. இந்த இங்கே தான் இருக்கார் அவரு. மேலே வதையா? மைண்ட் யுவர் ஹெட். மைண்ட் யுவர் ஹெட். அங்கே வருங்க. வணக்கம் 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 மாப்பிள்ள. ஓகே சரிம்மா. ஓகேம்மா. இது அப்படியே இருட்டுக்குள்ளே போகுது. இன்னும் வரைக்கும் இதாக இருந்தது. ஒரிஜினல் இது. ஆமாம் நாங்க ஒரிஜினலு. ஆமாம், என்னன்னு தெரியல. இந்த இங்கே ஏதோ லைட் இருக்குது. இந்த லைட் போட்டியா? அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியுது. தேங்க்யூ. இதுதான் தண்ணி போகுது.
அவங்களே லைட் போட்டாங்க. இங்கே வர இடிஞ்சு விழுந்த மாதிரி இருக்குது. அங்கே தான் ரைட் சைடு நிற்கிது, வர போகுது தங்கம் பத்திரம். ஆனால் உள்ளுக்குள்ள லைட் எரியுது. உள்ளே வந்து சென்சார் ஆட் இருக்குது, அப்படியே ஒவ்வொரு லைட்டும் எரியுது. வர வர இங்கே வரு, இங்கே ஒன்று போகுது வரு. அம்மா ஐயோ, ஏப்பா இப்படி பயப்படுத்துறீங்க விருக்கு விருக்குன்னு. இங்கே தான் வைரக்கல் எல்லாம் கிடக்குது. இங்கே ஏதோ ஒரு போட் ஒன்று உள்ளே போகுது. ஏய் போட் ஒன்று உள்ளே போகுது. இங்கே ஒரு தவக்கலை, பெரிய தவக்கலை ஒன்று. லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு சிகப்பு லைட்டு, ப்ளூ லைட்டு. இந்த பக்கம் என்ன தங்க, இதெல்லாம் வந்து தங்க இதெல்லாம் வைரக்கல் தங்கம். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். பெரிய பெரிய வைரக்கல். தவக்கலை லெஃப்ட் சைடு வேறு. ஏன் கொஞ்சம் ரைட் சைடு தள்ளிக்கு வந்துக்க. ஐயோ அம்மா, தண்ணி நின்றுச்சு பார்த்தியா? அது நானும் எவ்வளோ நேரம் தான் நல்லவனாகவே நடிக்கிறது உள்ளுக்குள்ளே. பயப்பட சரிம்மா சரிம்மா. இந்த உன்னையெல்லாம் கண்டு எனக்கு பயம் இல்லைம்மா. உள்ளுக்குள்ளு பின்னாடி வேறு அந்த வண்டி வேறு தனியாக வருது, அதை கொண்டு கொஞ்சம் பயம். தனியாக ஒரு வண்டி வேறு அனுப்பி விட்டுருக்குறாங்களா துணைக்கு. அவங்களே பார்த்துட்டு யாருமே போகலை, அதனால் சரி இந்த 2 பசங்க போகிறாங்க, துணைக்கு வண்டி மட்டும் அனுப்பிச்சுடுங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்களாட்டு இருக்குது. கரெக்ட். ஒரு அங்கிள், ஒரு குட்டி பையன். நான் தான் அந்த குட்டி பையன். யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன், தெரியுமா? ஆமாம், வார்த்தை இல்லை, டரட்டாய்ஸ். கொசுவத்தி பற்ற வச்சோம்னா டரட்டாய்ஸில் ஒரு துளி கூட இது வராது. கொசு அது கெடுதல். முட்டையாட்டு இது, நிறைய முட்டை வேறு உடஞ்சி கிடக்குது. அடாடாடாடாடா, நல்ல திகிலான ஒரு காட்டுப்பயணம். தனிமையில் யாருமே இல்லாமல் நானும் என்ற பையன் மட்டும். கிட்டத்தட்ட 380 ரூபா கட்டி இந்த பயணத்தை மேற்கொண்டு. நம்மூர் காசுக்கா வருதுங்க, 1000 ரூபாய்க்குள்ளே வரும். 700, 800 ரூபா, 850 ரூபா வரும். அங்கே இங்கே யாரோ பேசிட்டு இருக்கிற சவுண்டு. ஏய் 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 சாமி கருமத்தை, ஐயோ ஆண்டவா. முதல்ல எப்படி எத்தனை சோடுன்னு வரும்? 1, 2, 3, 4 முதல்ல. ஒரிஜினலாக இருந்தால் நினச்சப்பார். ஐயோ அம்மா, கொக்கரடைல் பொறக்கடைல் அருமையாக இருக்குது கொரக்கடைல். அங்கே என்ன சவுண்டு வருது? எந்த இடத்துல பார்த்தாலும் சவுண்டு வந்தால் கருக்குறுக்குன்னே இருக்குதுப்பா. ஐயோ, உருமுருமுன்னு ஒரு வீடு. அந்த பக்கம் சவுண்டு, இந்த பக்கம் கடமான் இருக்குது. கடமான் நிற்குது. மானா ஒட்டகமா? அட இங்கே வரும், இங்கேயும். ஆமாம், டரட்டாய்ஸ். ஓகே. அங்கே காற்று, மரம் ஆடுது. என்ன நடக்குதுப்பா இங்கே? மர்ம திகிலாகவே இருக்குது இந்த இது சம்பவம். இங்கே பாருங்க, இங்கே 2 மங்கி என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு பாருங்க. லெஃப்டில் ஒரு மங்கி. ஓ, இவங்க துப்புறதா தண்ணி. அங்கே வந்து மங்கி இருக்குது. சூப்பர், நல்ல செட்டப். ஆனால் அதை துப்பாதீங்க, நாங்கள் போய்க்கிறோம். துப்பாதீங்க, நாங்கள் போயிடுறோம். அடிச்சிட்டாங்க. ஓகே. இதே நம்ம கொஞ்சம் இந்த வெயில் நேரத்தில் வரும்போது இந்த மாதிரி அடிச்சதுன்னா கொஞ்சம் இதமாக இருக்குது, அதுக்காக அடிக்கிறது. ஆமாம். அனைவரும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேம்மா, என்னுடைய கணிப்பு. நீ என்ன நினைக்கிற?
வந்துருச்சுல்ல. அங்கே தான் அருமுருன்னு சவுண்டு போட்டு கிடக்குது, பெரிய சவுண்டாக இருக்குது அங்கே. ஆனால் நம்ம தம்பி யாரு உங்கள் தம்பி? நம்ம தம்பி ஐயா அம்மா பக்கத்தோட்டத்தில் இருக்கிறது. பக்கத்தோடத்தில் இருப்பாரா? யார் அவர் உங்கள் தம்பி? தம்பி வணக்கம். ஓ சிங்கம். சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3. சிங்கம் சிங்கம் இதொரு சிங்கம். இதான் இங்கே நிற்கிறது பாரு, சூரியன் இங்கே வந்துட்டு. ஓகே வணக்கம். இப்போதான் ரெட்ரோ படத்தில் இருக்காரு. ஆமாம், ரெட்ரோ படத்துக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. நான் உங்களை சிங்கம் 4ல் மீட் பண்ணுறேங்க. இது கழுகு. அட இது அந்த மக்குவா. என்ன மக்குவாவோ மெக்குவாவோ? மெக்காவ் வந்துருச்சுமா கிட்ட. இங்கே வாரு. ஐயோ அம்மா அப்பா. ஹாய். ஹலோ, நான் ஒரிஜினலே வாட்டு வந்துட்டேன் இன்ன வரைக்கும். அது கூட போட்டாவே எடுத்துகிட்டு வந்துட்டேன் மொத்தம் கொடுத்து. நீ டம்மி பீஸ். இப்போல்லாம் பயங்கர வியாக்கியானமாக பேசுவோம். அந்த கூண்டுக்குள்ளே வரும்போது தான் தெரிஞ்சது வேறு அந்த பையன் நம்மளுக்கு. அங்கே வரு, இப்போ தான் அங்கே ஒரு ஃபேமிலி ஏறுறாங்க வேறு. அருமையான ஒரு நீர்வீழ்ச்சி. ஆனால் அந்த செட்டப்பெல்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்குறாங்க. ஏன்னாங்க பார்த்தியா, லைட்டிங்கு, போர்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க வேறு. ரைட் சைட்லேருந்து வந்து ஏறுறோம். சரி, லெஃப்ட்டுக்கு வந்து ஏறுறோம். ஓ, அதுவே தான் இறங்குற மாட்டிருக்குது. ஏறது இறங்க ஒரே இடம் தான். அப்படியே லெஃப்ட்டு காமி. அவங்களோட அந்த பழைய காலத்து ஸ்டைல். அடா 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 பழைய காலத்து ஸ்டைலு. ரைட் சைட். ஓ எக்ஸிட். ஐயம்மா அப்பா. அடாடாடாடா, அருமையான காற்று. ஆக்சுவலாக வந்த வழி நாங்கள் அதுங்க. எக்ஸிட் வந்து இப்போ இப்படி விட்டாங்க. இந்த செட்டப்பெல்லாம் பாருங்க, இந்த ஆன்டிக் பீஸ் எப்படி வச்சுருக்குறாங்கன்னு. நல்ல லைட்டிங்கு, செட்டப், அந்த ஓலை குடிசை, இது எல்லாமே வந்து அந்த காலத்து. எப்படின்னா ஆதாம் ஏவாள் அதுக்கப்புறம் பீரியடுன்னு நினைக்கிறேன். காட்டுவாசிகள். எக்ஸிட் லெஃப்ட். சிறப்பு தரிசனம். அப்பா, இதில் வந்து புளி போன மாதிரி கீழே போட்டிருக்கிறாங்க. நான் உண்மையிலே புளிக்காலுன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இது புளியோட தடம் கிடையாது, டம்மி பாவா அப்படின்னு. யார் கண்டுபிடிச்சது? நான் தான் கண்டுபிடிச்சேன். பெரிய கண்டுபிடிப்பா தம்பி. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நம்ம இந்த புளியோட தடத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். தாங்க அந்த வழியே எந்த வழியே தாங்க? இதில் தானே? ஓகே, வெளியே வந்துட்டோம். மறுபடியும் அந்த கேண்டீன் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஐயோ இல்லை, இங்கே தான் டிக்கெட் வாங்கி உள்ளே போகணும். ஆனால் சங்கி போச்சுங்க. நடையா நடந்து சாமி. உங்கள் வீட்டு நடையா எங்கள் வீட்டு நடையா? தாங்க இன்னைக்கு ஸ்டெப் ஆன் பண்ணிக்கிறியா? இன்னைக்கு பார்க்கல எவ்வளோ நடந்துருக்கிறோம்னு. நேற்று 11,000. சரிங்க வாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே முடியாதுன்னு நினைக்கிறேனுங்க. இதே சாயந்தரம் ஆகி போச்சு. எங்கெங்கே நடக்க போகிறோன்னு தெரியல. அது ஒரு 2-3 நாளாகவே 4-5 நாளாகவே நடந்துட்டுருக்குறாங்களா கால் வலி. சரி இருங்க, வேறு யாராவது இருந்தால் உங்களை காமிக்கிறேன் வாங்க. சப்பா, ஏதாவது பொம்மையுமே வாங்கலான்னு பார்த்தோமுங்க. அது எங்கேயும் எல்லாம் 200 ரூபா 300 ரூபா அப்படிங்கிறாங்க. அடாடாடா, இதில் நடந்து வந்தால் தான் ஆஹா குழுன்னு இருக்குது. ஒரே வெயில் நல்லா இருக்குது. தங்க இடி இடிக்குது பார்த்தியா? இடி இடிச்சுதா? இடி இடிது ஒரிஜினல் தான், ஃபேக்கெல்லாம் கிடையாது. ஆமாம். எக்ஸிட் எந்த பக்கம்? இந்த பக்கம். சஃபாரி வேல்டு இனிதே நிறைவு பெற்றது. இன்றைய பொழுது எல்லாம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. 4-4:30 மணி.
4:30 மணி ஆனாலே மேக்ஸிமம் எல்லா இதுவுமே முடிஞ்சிருதுங்க. 5 வரைக்கும் இருக்க மாட்டிருக்குதுங்க. பட் எல்லா இதுலேயும் போட்டிருக்கிறதே வந்து 4:30 தான் போட்டிருக்கிறாங்க. இங்கே இந்த ஒரு 2 யானை, வெள்ளைக்கலர் யானை, இந்த நின்று அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சஃபாரி வேர்ல்டு உண்மையாலுமே ஒரு நாள் கண்டிப்பாக பத்தாதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு 2 நாள் நல்லா பூரா சுற்றி பார்க்கணும். 2 நாளுங்க. ஆனால் நடந்துகிட்டே இருக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா சுற்றுனீங்கன்னா 3 நாள் கண்டிப்பாக வேணும். நாங்களே ஒரு நிறைய இதுக்கு போக முடியாமல் போச்சு. நம்ம டால்பின் ஷோ மட்டும்தான் போனோங்க. அதுவும் நான் உங்களுக்கு அப்படியே சொல்லியிருப்பேன், கால் வலிங்க அப்படின்னு சொல்லி. அது ஒரு வாரமாக வந்துடுறது நடந்துகிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் நஞ்ச ஸ்டெப்புங்களா, ஒரே நாளில் 15,000 ஸ்டெப் நடந்துருக்குறேன்னு. ஏன்னா மேக்ஸிமம் இருக்கிற மால் பூரா ஏக்கரை கணக்கில் இருக்குதுங்க. எம்பிகே, அந்த மால், இந்த மால், சென்ட்ரல் மால் அப்படின்னு. சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லைங்க. சாப்பிட்றதுக்கு நம்ம ரெகுலராக மெட்ராஸ் தர்பார், அப்படி நிறைய இண்டியன் ஹோட்டல், சரவண பவனுங்க, அஞ்சப்பர், அப்புறம் நம்ம மதுரை டிஎம்எஃப் ஒருத்தர் இருக்கிறாப்புல, ஏதோ ஒரு என்னமோ முனியாண்டி விலாஸ் பக்கத்தில், அந்த மாதிரி சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் முதல் வீடியோவில் ஆரம்பத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், பேங்காக் தாய்லாந்து அப்படிங்கிறது ஒரு வேறு மாதிரி கண்ணோட்டத்தில் மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபேமிலியோட குழந்தைகளோட கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குதுங்க. 1 இல்லை 2 இல்லை. நான் சஃபாரி வேர்ல்டு இத்தனை வருஷத்தில் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். அதனால தான் என்னுடைய பார்வை வந்து உங்களுக்கு நான் வந்து காமிச்சேன். அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் வந்தீங்கன்னா சஃபாரி வேர்ல்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட்ஜெட்டில் வந்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துக்கு நீங்கள் காசு கொடுத்து போனீங்க. உள்ள நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, கூட போய் இன்னும் ஃபோட்டோ எடுக்குது. கண்ணில் பார்க்குறக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை. ஓ வணக்கம் தேங்க்யூ. அந்த மாதிரி இப்போ நம்ம டிஎம்எஃப் ஒருத்தர் பேசிட்டு போகிறாரு. நிறைய டிஎம்எஃப் வந்திருக்காங்க. முதல்ல எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிடணும். இன்றைக்கி வந்து ஒரு தாய்லாந்து வந்து பேங்காக்கில் இருக்கிற டிஎம்எஃப் ஆகட்டும், மெட்ராஸு, ராமநாதபுரம், மதுரை, சென்னை நிறைய பேர் வந்து எங்கூட பேசுனவங்களாகட்டும், எல்லாத்துக்கும் கோடி நன்றிகள். சரி, நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம். பஸ்ஸு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு அடா சன் லாங், சும்மா கருன்னு வின்ஷீல்ட் ஃபிலிம்மு, முன்னாடி ஃபிலிம்மு, சைடு ஃபுல்லாக போட்டு எப்படிங்க வேறு லெவலு பஸ்ஸு. சஃபாரி வேர்ல்டு வந்து உங்களுக்கு இதுலேயும் கூட்டிகிட்டு போகிறாங்க வேனில். அங்கே பார்த்தீங்களா, அதுலேயும் போகலாம். நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா ரியலாகவே அனிமல்ஸ் வந்து அங்கே போய் பார்க்கலாம். அது ஆக்சுவலாக நம்மளால் வந்து போகிற கண்டிஷன் இல்லை. கால் வலி, கொஞ்சம் உடல்நிலை 2னால நம்ம அந்த இதுக்கு போக முடியல. நீங்கள் அந்த வேனில் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸாக லைவாக நீங்கள் பார்க்கலாம். அதில் போகும்போது தான் அந்த டைகருக்கு இது கொடுக்கும், நம்ம சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த கறி. அது ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. சரிங்க, நாங்கள் வந்து இப்போ கிளம்புறோம். இதோட பேங்காக் வீடியோ அனைத்து முடிஞ்சு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. வேறு சந்தேகம் தான் நீங்கள் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வேறு ஏதாவது வீடியோ பண்ணும்போது நான் உங்களுக்கு அதில் வந்து ரிப்ளை பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம். பை டீமோ.